ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவேங்கடம் வந்து 11 பேரில் ஒருத்தர் இறந்து போயிட்டதுனால இந்த அண்ணாமலை போன்றவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இல்லை இது வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டிய விஷயம், இதில் வந்து சில திமுக நிர்வாகிகள் கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களோட படம் எடுத்துருக்காங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. சரி, அவர் சொல்றத நம்ம எடுத்துக்கலாம். அண்ணாமலை முதல்ல அந்த டெத்தை போய் பார்த்துட்டு துக்கம் விசாரிச்சுட்டு வெளில வந்தோடனே அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்தில் ஆருத்ரா சம்மந்தப்பட்டிருக்கு, பாஜக 261 ரவுடிகள் இருக்காங்களாமே, அவங்க பேரில் 1977 கேஸ் இருக்குன்னு சொல்றாரு இவர், செல்வ பிரதிநிதி சொல்றாருன்னு கேட்டதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார், அண்ணாமலை அதுக்கு நியாயமான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் என்ன பதில் சொல்லிருக்கணும், ஆமாங்க போலீஸ் தீவிரமாக விசாரிக்கட்டும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கட்டும், யார் தவறு செஞ்சாலும் அவங்கள சட்டத்தின் முன்னாடி நிற்க வைக்கட்டும், அது ஆருத்ராவாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு பின்புலம் ஆருத்ராவிலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அதையும் பார்க்க வேண்டியதான்னு சொல்கிறது தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரிட்டையர் ஆன போலீஸ் ஆஃபீஸருடைய நியாயமான பதிலாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு செல்வ பிரதிநிதி மேலே பாயிறாரு, நீ ஒரு ரவுடி, நீ கொலை, உன் மேலே கொலை வழக்கு இருக்குது, அது இதுன்னு அப்படி பாயிறாரு.